தமிழ் குட்டி கதை. ஐயோ, இந்த மேத்ஸ் மேம் வேற டெய்லி ஹோம்வொர்க் வேற கொடுத்து டார்ச்சர் பண்றாங்க. எதுக்கு இந்த பையன் இப்படி புலம்பிட்டு இருக்கான்? வாங்க, இந்த பையனுக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்கன்னு பாப்போம். இவன் தான் இனியன், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சுட்டி பையன். இவனுக்கு எல்லா சப்ஜெக்டும் நல்லா வரும். ஆனா நம்மள மாதிரியே மேத்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். மேத்ஸ் புக்கை எடுத்தாலே போதும், இவன் ஏதாவது ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆகிடுவான். அப்படிதான் ஒரு நாள் மேத்ஸ் ஹோம்வொர்க் எடுத்த உடனே அவனுக்கு தூக்கமா வந்துடுச்சு. அட போங்கப்பா, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போய் பெட்ல கவுந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இனியன் ஸ்கூலுக்கு கிளம்பினான். போகும்போது, கடவுளே, இன்று மேத்ஸ் மிஸ் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டே போனான். ஆனா ஸ்கூல் கேட்லயே மேத்ஸ் மிஸ் நின்னுட்டு இருந்தாங்க. இனியனுக்கு செம பல்பு. மேத்ஸ் பீரியடும் வந்துச்சு. கிளாஸ்க்கு வந்த மிஸ் ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து, Students, submit your maths homework on the table. அப்படின்னு சொன்னாங்க. இனியனும் பயந்துட்டே போய் ஹோம்வொர்க் நோட்டை வச்சான். மிஸ் அவன் நோட்டை கரெக்ட் பண்ணி அவனை அப்ரிஷியேட் வேற பண்ணாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வந்த இனியன் அம்மா தான் ஹோம்வொர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சி, தேங்க்யூ மாமி. தேங்க்ஸா? இவன் எதுக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்றான்னு அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. அன்னிக்கு நைட்டு அவன் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு. அவன் சாப்பிட போன அப்போ, நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் ஆகிடும்டா, நாளைக்கு சாப்பிடு. சரிம்மா. சொன்னானே தவிர அவன் நினைப்பு பூரா ஐஸ்கிரீம் மேலதான். அம்மா அப்பா தூங்கின அப்புறம் சைலண்டா கிச்சனுக்கு போனான். அங்க பார்த்தா ஒரு புகை உருவம் ஐஸ்கிரீம சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இனியன் அந்த உருவம் பின்னாடி சைலண்டா போய் நின்னுட்டு, இது என்னோட ஐஸ்கிரீம். ஐயோ பேய் பேய் அப்படின்னு அந்த உருவம் கத்த, என்னது நான் பேயா? நீதான் பேய். ஆமா, நான் தான் பேய்ல, சாரி. அப்படின்னு அந்த உருவம் சொல்ல, உடனே இனியன், அது என்னோடது, நீ எடுத்து காலி பண்ணிட்ட. சாரி ஏன், எனக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதான் சாப்பிட்டேன். அந்த உருவம் சொல்ல இனியன் அதை பார்த்து, உன் பேரு என்ன? என் பேரு பூபூ அப்படின்னு அது சொல்லுச்சு. இனியன் அத ஃப்ரெண்ட்லியா பார்த்து, அதெல்லாம் ஓகே. நேத்து என்ன மேத்ஸ் ஹோம்வொர்க் நீதானே கம்ப்ளீட் பண்ண? அது ஆமா, நான் தான் பண்ணேன். எனக்கு படிக்கணும்னு ஆசையானா என்னால என்னோட காலத்துல படிக்கவே முடியல. ஓகே ஓகே. அது சரி, என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? அப்படின்னு பூபூ கேக்க, அதுக்கு இனியன், நாங்கெல்லாம் காஞ்சனா 1 2 3 பார்த்தவங்க, எனக்கு என்ன பயம்? இந்த லாரன்ஸ் மாஸ்டரால பேய்க்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. பூபூ சொல்ல 2 பேரும் சிரிச்சாங்க. அப்போ இனியன், சரி, டீச்சர் கிட்ட இருந்து இன்னைக்கு என்ன சேவ் பண்ணதுக்காக இந்த ஐஸ்கிரீமை நீயே சாப்பிடு. அப்பா, ரொம்ப நன்றி இனியன், இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுது. அப்போ இனியன் பூபூ கிட்ட, ஓகே, நமக்குள்ள ஒரு டீல். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன். ஓகே நியான். உடனே இனியன் பூபூ கிட்ட, எனக்கு கிரிக்கெட் கூட ரொம்ப பிடிக்கும், முடிஞ்சா அதுக்கும் எதுனா ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேக்க, உடனே பூபூ சரி, நாளைக்கு என் ஆட்டத்தை பார் அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் 2 பேரும் கிரவுண்டுக்கு போனாங்க. அப்போ பூபூ, நீ போயடி, மீதிய நான் பாத்துறேன் அப்படின்னு பூபூ சொல்லுச்சு. இனியன் பால அடிக்க பூபூ அத தூக்கிட்டு போய் 6 லைனுக்கு வெளிய போட்டுடுச்சு. இப்படி பண்ணி பூபூ இனியனை ஜெயிக்க வச்சுது. விளையாடிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்து சோஃபால உட்காந்து நடந்ததை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இனியன், பூபூ, இனி நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் ஹோம்வொர்க்கும் நீயே ஃபினிஷ் பண்ணிடணும்
அப்படின்னு இனியன் சொல்ல அதுக்கு பூபு நோ அது ரொம்ப தப்பு. விளையாட்டு வேற, படிப்பு வேற. படிப்பு ரொம்ப முக்கியம். அதுல இந்த மாதிரி செய்ய கூடாது. இது வேணும்னா ஒன்னு பண்ணலாம். நான் உனக்கு மேத்ஸ் ஈஸியா போட சொல்லித்தரேன். ஓகே? சரி, நானும் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன். நீ நைட்ல எடுத்து சாப்பிடு அப்படின்னு இனியன் சொன்னான். அன்னையிலிருந்து பூபு இனியனுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்துச்சு. அவனும் நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணான். அதனால அவங்க அப்பா சைக்கிள் கிஃப்ட் கொடுத்தாங்க. இனியன், பூபு அண்ட் என்டையர் ஃபேமிலியும் ஹாப்பியா இருந்தாங்க. ஓகே ஓகே குட்டீஸ், இது ஒரு காமெடி ஸ்டோரி. பட் நிஜத்துல நான் வரமாட்டேன். ஸோ டெய்லி நல்லா படிங்க. ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய் பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம தமிழ் குட்டி கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.